49வது கேள்வி. உங்களுக்கு 2 மூல் எக்ஸ் மூடிய பாத்திரத்துல 450 கல்லில வச்சிருக்கேன். அதை சொன்னான் என்ன 2 ஐயும் அந்த பிரிகை அடையுதுன்னு சொல்லி. 50வது கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி. சரி, அதுக்கு பாருங்க. 350 கெல்வினுக்கு உயர்வான வெப்பநிலையில் ஏ ஆனது மீளத்தக்க முறையில் கூட்டற்பிரிகையும் பியையும் சியையும் உண்டாக்குன்னு சொல்லிக்க. அப்ப ஏ இந்த கூட்டற்பிரிகையில 350 கெல்வினுக்கு மேற்பட்ட வெப்பநிலையில கூட்டற்பிரிகை ஒன்று இருக்கு. அதுல பியும் சியும் உருவாக்கப்படுது என்று சொல்லி இருக்கிறோம். பியும் வாயு, சியும் வாயு. கனவளவு 4.157 டெசிமீட்டர் கனம் என்று சொல்லி இருக்கு. வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரம் ஒன்று ஏயின் 2 மூலினாலும், ஆரம்பத்துல ஏயின் 2 மூலும் பியின் 1 மூலினாலும் சியின் 1 மூலினாலும் ஆக்கப்பட்டிருக்கு. சமநிலை என்பது எந்த திசையிலிருந்தும் ஆரம்பிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுது. ஏனென்று சொன்னால், ஒரு மீளுந்தாக்க மூடிய ரசாயன சமநிலை தொகுதி என்றால் அது மாறா வெப்பநிலையில இருக்க நீங்கள் தாக்கிகளை மட்டுமே அந்த தொகுதிக்குள்ள புகுத்தி ஒரு சமநிலையை பெறலாம். ஏன்னா அது மீளுந்தாக்கும். தாக்கிகள் மட்டும் இருந்தால் விளைவுகளை உருவாகும். இந்த விளைவுகள் தாக்கிகளை உருவாகும். அப்போ ஒரு சமநிலை ஒன்று பேணப்படும். அதே நேரத்துல விளைவுகளை மட்டும் புகுத்தியும் சமநிலையை பெறலாம். அப்ப விளைவுகள் பிரிகை அடையக்கூடியவை. அப்ப பித்தாக்கம் ஜாதகமாக்கப்படும், பேருந்து முத்தாக்கம் ஜாதகமாக்கப்படும். இப்படியே மாறி மாறி நடந்து தாக்க விதம் ஒரு சமநிலை ஒன்று இதப்படும். தாக்கிகள் விளைவுகள் எல்லாத்தையும் கலந்து போட்டு நீங்க விட்டீங்கன்னு சொன்னாலும் அது எந்த திசையில நகர்ந்தால் சமநிலை எய்துமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு திசையில நகர்ந்து சமநிலை எய்தும். அப்ப சமநிலை என்பது எந்த திசையிலிருந்தும் புறப்படலாம். அப்ப தாக்கியில இருந்து விளைவு நோக்கி சமநிலை எடுக்கலாம், விளைவுல இருந்து தாக்கிக்கு வந்து சமநிலை எடுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டால் அது ஏதோ ஒரு திசையில நகர்ந்து ஒரு சமநிலை தொகுதி தரும். அதற்கு ஒரு காலம் ஒன்று தருது. அந்த காலத்தை கொடுத்தா சரி, நாங்கள் ஒன்றும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொகுதிக பூர்த்தி விட்டா சரி, சமநிலைக்கு வரும். அப்ப இந்த கேள்வி அதை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி. ஒரு பாத்திரத்துக்குள்ள 2 மூல் ஏயையும் 1 மூல் பியையும் 1 மூல் சியையும் விட்டிருக்கிறோம். அப்ப இந்த தாக்கம் பீசமானபடி சமப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படையில. சரி, அந்த தாக்கம் பீசமானபடி சமப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படையில அவர்களுடைய அவதானத்தின் படி சமநிலையில ஏயின் மூல் வந்து சமநிலையில இருக்கிற ஏயின் மூலும் பியின் மூலும் சியின் மூலும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் அதை வச்சுக்கொண்டு இந்த பீசமானத்தை என்ன செய்யணும், சமப்படுத்த வேண்டும். அப்ப சமநிலை மூல்கள் தரப்பட்டிருக்கு. ஏ வந்து 1.6 மூலன்னு சொல்லி. அப்ப இதுல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கலவையில சமநிலை வந்து வலதுபுறம் நகர்த்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பியின் மூல், இது தாக்கம் சமப்படுத்தப்படாததால இந்த பியின் மூல் தந்திருக்கு 1.2, இது 1.6 தரப்பட்டிருக்கு. அப்ப ஆரம்ப மூல்கள் எங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப சமநிலை மூல் 1.6 சொன்னால் இங்க பிரிகி அடைஞ்சது 0.4 மூல். இது பீசமானம் தெரியாது. இங்க அதிகரிச்சது 0.2 மூல், இதுல அதிகரிச்சதும் 0.6 மூல். அப்ப உங்களுக்கு பீசமானம் தெரியாது. அல்பா பீட்டா கேமான்னு நீங்க வச்சுக்கொள்ளலாம். இங்க 0.4 மூல் பிரிஞ்சிருக்குது, இங்க 0.2 மூல் அதிகரிச்சிருக்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் சும்மா சொல்லிக் கொள்றேன். இது அல்பா, இது பீட்டா, இது கேமான்னு வச்சுக்கொள்ளுங்க. இது கேமா. அல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்க பாத்தீங்கன்னா பீசமான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமம். அப்ப இப்ப உங்களுக்கு மூல்கள் தெரியும். தாக்கின மூலும் உருவான மூலும் தெரியும். அல்பாவின் கீழ் பீட்டா சமன் 0.4 0.10, இது சமன் 10. அப்ப அல்பா 2 பீட்டா வந்து 1. அல்பா 2 பீட்டா வந்து 1. இப்ப இதே மாதிரி இவருக்கு நீங்க தொடர்பு எடுக்கலாம். அல்பாவுக்கும் கேமாவுக்குமான தொடர்பு. இப்ப அல்பா தெரியும், 2 தெரியும். அப்ப அல்பா வந்து 2, கேமா தெரியாது. இவருடைய மூல் 0.4, உருவான மூல் 0.6. சரிதான்.
அப்ப உங்களுக்கு கேமா வந்து 3 அப்ப அல்பா 2 அல்பா 2 பீட்டா 1 கேமா வந்து 3. ஆகவே இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளலாம். அல்பா 2 பீட்டா 1 கேமா 3 ஈசமான தொடர்பு நாங்கள் இங்க பிரிவு வைக்கலாம். இந்த சமன்பாடு சமப்படுத்தினீங்களா? 2 பேரும் சமப்படுத்திட்டீங்களா? அப்ப இந்த தொடர்பை நீங்கள் சும்மா மைண்டிலே எடுக்கலாம். இதுல குறைஞ்ச முள் 0.4 அதிகரிச்ச முள் 0.2 இதுக்கும் பீசமானம் 2 கொண்டாக இருக்கணும். அரைவாசி தான் உருவாய். அப்ப இங்க 0.4 குறையும், இங்க 0.6 குறையும். இல்லது இது 1 தெரிஞ்சால் இங்க 0.2 குறைஞ்சு 0.6 வருதுன்னா இது 3ஆக இருக்கும். அப்ப உங்களுக்கு சமநிலை மூல்களை அடிப்படையாக கொண்டு தொடக்க மூலை பயன்படுத்தி மூல அதிகரிப்பு மூல் குறை இந்த ரெண்டையுமே பீசமானத்தோட தொடர்படுத்துவதன் மூலம் தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்திக் கொள்ளலாம். இதுல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் 500 கெல்வின் வெப்பநிலையில சமநிலை எழுதப்படுதான். ஏபிசி கூட்டப்பிற்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு உத்தரிகை என்பது இந்த பீசமானங்கள் மூல்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறதான் சொல்லியிருக்கோம். மேற்கூறிய ஒன்றில் உள்ள விலங்கு சொல்லுங்க. நேரடியா கண்டுபிடிச்சு போடலாம். ஆனா வித்தறிதல்ண்டா வித்தறிஞ்சதுக்கான ஒரு முறை ஒன்று தெரியும். இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேள்வி இது ஸ்ட்ரக்சர் எஸ்ல வந்துருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து SOCl2 இந்த வடிவத்தை வித்தறிகன்னு கேட்டா இதுக்கு நீங்கள் அப்படி கேள்வி இருக்கு. இந்த மூலக்கூட்டுக்கு வடிவத்தை வித்தறிகன்னு கேட்டு இதுஇந்த வடிவம் நீங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் படாரெண்டு இப்படி யோசிப்பீங்கள். முக்கோண கூம்பகம் வந்து விட விடுப்பீங்க. இந்த முக்கோண கூம்பகம் ஒரு ஸ்கீம்ல நாங்கள் பார்த்தாங்க. முக்கோண கூம்பகம் ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றில் ஒரு டேர்ம் எக்ஸாம் ஒன்றுக்கு டிஸ்கஷன் போட்டு ஸ்கீம் பார்த்தோம். அதுல இப்படி முக்கோண கூம்பகம் ஒன்று எழுதி இருக்கு. ஒரு புள்ளி தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ உய்த்தறிதல் என்பது நீங்கள் வந்த மெதட் என்னென்று இதை முக்கோண கூம்பகம் என்று சொன்னீங்கள். அதுக்கான ஒரு தர்க்க ரீதியான ஒரு கருத்து அங்க இருக்க வேணும். அதுக்கான காரணங்கள்லாம் நாங்கள் சொல்ல வேணும். என்னண்டா இது அவன் ஸ்கீமை தான் சொல்றோம். ஒரு எக்ஸாம் கொமன் மீட்டிங் இது டிஸ்கஷன் போட்டு செய்தாங்க. கொமன் பேனல் ஒன்றில் அதுல இந்த இப்படி கலைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு மூலக்கூட்டுக்கு மூலக்கூட்டு வடிவத்தை வித்தறிகள் சொல்லி. அப்ப அங்க ஆரம்பிச்ச முதலாவது பாயிண்ட் வந்தோன்னா பிணைப்பு ஜோடிகளுக்கு எண்ணிக்கை 1 2 3 4 5 சரியா. அதுல பைப்பிணைப்பு ஜோடிகளுக்கு எண்ணிக்கை 1, வெஸ்பர் ஜோடிகளுக்கு எண்ணிக்கை 4, இதுல தனிச்சோடிகளுக்கு எண்ணிக்கை 3, சாரி சிக்மா பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை 3, பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை 1. அப்போ உச்சறுதல் என்பது இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு வரப்போகுது. 3 சிக்மா பிணைப்பையும் ஒரு தனிச்சோடியும் கொண்டிருக்கிறதால முக்கோண கூம்பகம். அப்ப 5 ஸ்டெப்புக்கு 5 புள்ளி வீதம் கொடுத்து கடைசியா முக்கோண கூம்பகம். உச்சறுதல் என்பது நீங்கள் சமன்பாட்டை சமப்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் என்று நான் உங்களுக்கு சொல்ல வரைகிறேன். அது சரி. இப்ப நீங்கள் ஓரளவு மண்ணால பார்த்து தான் போடப்படும் பீசமான தொடர்பு தான் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ப நாங்கள் சொல்லணும் ஏல வந்து 0.4 மூல் குறைஞ்சிருக்கு, பியில 0.2 மூல் அதிகரிச்சிருக்கு. ஆகவே ஏக்கும் பிக்கும் இடையில பீசமானம் 2 கொண்டாக அமைதல் வேண்டும். இதுதான் எங்களோட வித்தறிதல். அப்ப இது கணித்தல் தான். இந்த கணித்தல் எங்களோட உத்தறிதல் தான். விடைய மட்டும் போடுறது உத்தறிதல் இல்லையா, அது பார்த்தழுதலாகவும் இருக்கலாம் தான் சில நேரத்தில். அதான் நாங்கள் உள்ள பிரச்சனை. இந்த ஒரு இடத்துல எனக்கு நல்ல ஞாபகம். அதனால நான் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக்கிறோம். உத்தறிதல் என்பது விடிய மட்டும் போடுறதுன்றது அர்த்தம் இல்லை. நீங்க என்னடா அதை கண்டுபிடிக்கீங்கன்றது இது நீங்கள் இப்படி சொல்லலாம். அப்படி இருக்காங்க. ஏல குறைஞ்ச முள் 0.4, பியில அதிகரிச்ச முள் 0.2. ஆகவே ஏக்கும் பிக்கும் பீசமான தொடர்பு 2 கொண்டு இவ்வளவு காணும் தானே. அதெல்லாம் இதுல போட்டு பியில அதிகரிச்ச 0.2, சியில அதிகரிச்ச 0.6. ஆகவே ஏக்கும் சிக்கும் இடையிலான பீசமான விதம் 1க்கு 3. நாங்கள் இதை சமப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தகவலை சொல்லிட்டு சமப்படுத்துறதுதான் எங்களுக்கு பெட்டர். சரியாங்க. வித்தறிதல் விடிய மட்டுமா எதிர்பார்க்கிறேன். அதான் இதுல பிரச்சனை. இப்ப எங்களுக்கு தாக்கம் சமப்படுத்தப்பட்டுட்டு
இந்த கேள்விகளுக்கு எஸ்ஐல ஸ்ட்ரக்சர்ல வந்தால் வடிவம் சொன்னா இவ்வளவு ஸ்டெப்பை உள்ளடக்கி அந்த வடிவம் கடைசியா சொல்லப்படப்படும். அப்ப மேற்கூறிய ஒன்றில் உள்ள தாக்கத்துக்கான சமல்ல மாறுது கேசிக்கான கோவை எழுதுகள்னு சொல்லியிருக்கு. கேசிக்கான கோவதானை கேட்டிருக்க. அப்ப அது உங்களுக்கு எழுத தெரியும். பி இந்த சரிவு, சி இந்த சரிவின் கணம், அதன் கீழ் ஏ இந்த சரிவின் வர்க்கம். அது கோவை. அது பிரச்சனை இல்லை. கோவையை தான் நான் கேட்டிருக்கேன். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு என்னன்னா 500 கெல்வினில் கேபியின் பெருமானத்தை கணிக்க அப்படின்னு சொல்லி 500 கெல்வியில கேபியின் பெருமானத்தை கணிக்க. நீங்கள் இந்த மாதிரி கணிச்சிக்கணும்னு எனக்கு தெரியல. 500 கெல்வியில கேபியின் பெருமானம் வந்து நீங்க கேசிக்களால கேபிக்கு வந்தீங்களோ இல்லை என்றால் பௌதிக முகத்துக்களால பண்ணீங்களா கேபி? ஓ, கேசி என்றா உங்களுக்கு கனவுளவு வந்ததால நீங்கள் இதெல்லாம் பிரதிட்டு கேசியை கண்டுட்டு ஆர்டிக்களால போயிருப்பீங்க. சரியா? ஓ, இதுல நான் என்னன்னா முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். நான் எனக்கு அந்த 4.156 அது வந்து 8.314 தொடர்பட்டு கொண்டிருந்ததை பார்த்ததால நான் அப்ப என்ன செய்யணும்னா கேபியில இருந்து கேசி காண சொல்லி கேபியில தானே கேசிக்கு கோவையை தான் எழுத சொல்லி கேட்டுருக்கேன். அப்ப கேபியை காண கேட்டு அப்ப நான் பௌதிய முகத்தை ட்ரை பண்ணி பார்த்தேன். பிவி சமன் என்ஆர்டியில சரிதான் ஏ இந்த பௌதிய முகம், பி இந்த பௌதிய முகம், சி இந்த பௌதிய முகம் இலகுவாக வருகிறது. ஏன்னா இது 4.157 அப்படி போட்டேன். இதுல ஸ்கியார்ட் இல்லை. இதுல 2 4 வலுவளவு வீசமான 4 இது 2. அப்ப எங்களுக்கு அது பிரச்சனையா இருந்தது. உங்களோட விட ஓகே அது பிழைக்காது. அப்ப நான் இது சந்தர்ப்பத்துக்கு ஏற்பதான் சிலதை நாங்கள் மாத்தலாம். அப்ப நானும் முதல் அப்படி யோசிச்சுட்டு தான் கேசி கேட்டிருக்கேன். அப்ப கேசிக்களால் கேபி காணலாம் தானே கனவுளவு வந்திருக்கு அப்படி யோசிச்சேன். பேருந்து பார்த்தேன் அந்த ஆரும் பியும் வெட்டுப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப நீங்கள் இதுல ஏ இந்த பௌதிக முகத்தை பாருங்க இருக்கா நான் செய்கிறேன். ஏ இந்த பௌதிக முகம் கனவுளவு வந்து 4.157 தான். அப்ப 10 செய்ய 3. இதுல எண் வந்து ஏக்கு வந்து 1.6, ஆறு வந்து 8.314 தர வெப்பநிலை 500 கெல்வின். வெப்பநிலை 500 கெல்வின். அப்ப இது எப்போதுமே இந்த சமன்பாடுல வெட்டுப்படுதுல 2 வரப்புக்கு 10 செய்ய 3 அங்க ஒரு 500 இருக்கு. இப்போ 10 5 உங்களுக்கு இதுல பிஏ மட்டும்தான் மிஞ்சுக்கும். இது அங்கால 10 3 போயிடும். மேல ஒரு 1.2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல ஒரு 5 இருக்கு. அந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா 10 வருது. அப்ப உங்களுக்கு 1.6 தர 10 6 பஸ்கால் இலகுவாக வந்துடும். நீங்கள் செய்தா பிழை இல்லை. கேசிக்களால வந்து கேபி ஆன ஏன்னா பௌதிக முகங்கள் கேட்கல தானே. ஏபிசி இந்த பௌதிக முகங்களை தாங்க கொண்டு கேட்கல. அப்ப கேபியை தான் கேட்டிருக்கிறோம். இங்க சமநிலை மூல்கள் தந்திருக்கிறதாலையும் கனவுளவு தந்திருக்கிறதாலையும் நீங்கள் சரிவை காணலாம். ஆனா இதுல சுருக்க கஷ்டம் இல்லை. அப்ப பிஏ வந்து 1.6 தர 16 பஸ்கால் என்றால் இதே இடத்துல நீங்க பிபியும் கெஸ் பண்ணலாம் தானே. பிபியும் 1.2 தர 16 பஸ்கால் வரும். அதே போல பிசியும் 1.6 தர 16 பஸ்கால் இல்லையா? கேபியிலையும் எனக்கு இந்த கனவுளவு பிரச்சனை வராதால நான் இதிலேயே உனது பிரதிக்கிட்டேன். கேபி உங்களுக்கு பி இந்த பௌதியமுக்கு 1.2 தர 16 பஸ்கால் தர சி இந்த பௌதியமுக்கு 1.6 தர 16 முழுவதன் கணம் கீழ் 1.6 தர 16 முழுவதன் ஸ்கொயர். இதுலயும் மட்டுப்பட்டா ஒரு 1.6 தர 16 தான் மிஞ்சும். சரியா? அப்ப இப்ப எனக்கு இது சுகமாயிட்டு 10 6 16 கூட்டுப்பட 10 12 வரும். 1.2 1.6 பெருக்கிறதான் இப்ப எனக்கு ஒரு வேலையாகவே இருந்தது. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கல. நீங்கள் உங்களோட வழிக்கேற்ற மாதிரி செய்யணும். சில நேரத்துல இது சுருக்கப்படக்கூடிய ஒரு கனவுளவா இருந்திருந்தா நான் படாண்டு கேசிக்காம வந்திருப்பேன். இல்ல கனவுல ஒரு 2 3 அப்படின்னு தந்திருந்தா நான் கேசிக்குள்ள ஓடி இருப்பேன். சுருக்கம் 4.157 நான் பார்த்தேன். இதை சுருக்க கஷ்டம். அப்ப பின்னத்துலதான் அப்படியே தொங்கி கொண்டு வரப்போகுது.
நம்ம அமுக்கத்துக்களால கேபிக்கு போகலாம் வந்துட்டு பார்த்தேன். அப்ப பௌதிக அமுக்கங்கள் இலகுவாக காணக்கூடிய மாதிரி இருந்தேன். வெப்பநிலை 500 கேள்வி என்று சொல்லி இருக்கிறேன். இங்க 4.15 8.34 வந்திருக்கு. ஆகவே இதுக்குள்ளால போயிட்டுல எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச நேரத்திலையும் சுருக்கல் கஷ்டம் இல்லாம இந்த உடை அணுகக்கூடியதாக இருந்தது. சரியா, நீங்கள் உங்களோட அந்த அந்த வழியில இருக்கிற என்ன நேர விரியத்தையும் இலகுதன்மையும் செக் பண்ணினா சரி, அதுல வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட விட உங்களுக்கு சரியா வந்திருக்கு நினைக்கிறேன். 1.9 வந்ததா வந்தது. நீங்க இந்த வழியில இருக்கிற இலகுதன்மையை பார்த்தீங்கன்னா ஓகே. அடுத்தது 500 கெல்வின் வெப்பநிலை கேட்போம். சொல்லுங்க. கேட்டிருக்கா கேசி? விளங்க 4.157. ஓ அது சரியோ. நீங்க அதை கொண்டு வந்தா இப்ப இதுல வச்சு சுருக்குறீங்களா, பின்னமாவே வச்சு சுருக்குறீங்க? ஓ அது சரி. அதான் இப்ப எங்களுக்கு கேசியில எடுக்க கேசிக்குரிய பருமானம் உங்களுக்கு அந்த சுருக்க முடிய கஷ்டமான ஒரு பின்னத்துல வரப்போகுது. அப்ப கேபி கேட்டதால இதுல கொண்டு வந்து நாங்கள் அந்த பின்னத்தை பிரதி இது இதுவும் பட்டு திருப்பியுமே என்ன செய்யும், இதுட்ட ஃபார்மேட்டு கிட்டத்தட்ட என்ன செய்யும் வருந்தாங்க. ஆனா அதுல அதை நாங்கள் கேசியை சுருக்கி எடுக்க வேணும்னா கேசி சுருக்கி எடுக்க கஷ்டமா இருந்துருக்கும். இப்ப நீங்கள் அந்த பின்னத்துல உங்களுக்கு மேல வந்து இது இருக்கு, சாரி எது இருந்திருக்குமானா 4.15 இருந்திருக்கு கீழே அதுல ஸ்கொயர். இதுல ஒரு 6க்கும் அதே பெருமானம் 8.34 ஸ்கொயர் இருக்கு. அப்ப உங்களுக்கு கடைசியில மேல 4 மட்டும் மிஞ்சும். சரிதான். அது எல்லாமே கிட்டத்தட்ட கடைசியில வரைக்குள்ள உண்டாகும். அதெல்லாம் எங்களுக்கு விட சமனாக நீங்கள் செய்தா பிழை இல்லை. பின்னத்துல ஒண்ணு வந்து வட்டிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து விட்டீங்கன்னா இந்த விட மாறிடும், கொஞ்சம் வித்தியாசப்பட வலிக்கிட்டு. சரியா, இது பிள்ளைன்னு சொல்லல, அது சரியா. அது நீங்களே நீங்களோட இலகு தன்மைகளை பார்த்தீங்கன்னா ஓகே. அதுல அடுத்த கேள்வியை பாருங்க. 700 கேள்வியில 5.1 தான் இருக்கிறேன் கேபி. 700 கெல்வின் வெப்பநிலையில கேபி வந்து 5.1 கிட்டத்தட்ட 10 மடங்கால கேபி அதிகரிக்குது. 200 பாகைசியால வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கேபி வந்து 10 மடங்கால அதிகரிக்கும். என்ன கேட்டிருக்கணும், தாக்கம் என்ன தாக்கம் என்று கேட்டிருக்கணும். சரியா, வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது சமநிலை மாறிலி வந்து வலது புறநாகிறது. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் அகவெப்ப தாக்கங்கள்ல, சரியா, அகவெப்ப தாக்கங்கள்ல வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கேசி கேபி எல்லாம் கூடும். அகவெப்ப தாக்கம் சொன்னால் முத்தாக்க வீதம் சாதகமாக்கப்படும். சாதகமாக்கப்படும் என்பதில் இருந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிற விஷயம், சில பேர் வெப்பநிலை அதிகரிக்க பித்தாக்க வீதம் குறையும் என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பித்தாக்க வீதம் குறையாது, அதுவும் கூடும். ஆனால் முத்தாக்க வீதம் கூடுற அளவோடு ஒப்புடையல கொஞ்சம் அளவா கூடும். இதை உங்களுக்கு நோட்டேஷன்ல காட்டுறதா இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது முத்தாக்க வீதம் நல்லா கூடும், பித்தாக்க வீதம் கூடும், ஆனா ஒரு கொஞ்சம் தான் கூடும். அப்ப விளைவாக சமநிலை என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு திசையில நகர்ந்து கொண்டிருக்கும். சடாரண்டு சில பேர் சொல்லி விடுறான், புறவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கங்களுக்கு வெப்பநிலை அதிகரிப்பு தாக்க வீதம் அதிகரிக்கும், புறவெப்ப தாக்கங்களுக்கு வெப்பநிலை அதிகரிப்பு தாக்க வீதத்தை குறைக்கும். அது லட்சம் இது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் சக்தி பெரும்பல் வலையை ஒத்து வராது. எந்த ஒரு தாக்கமாக இருந்தாலும் வெப்பநிலை அதிகரிப்பு வந்து தாக்க வீதத்தை அதிகரிக்கும். அது சமனாக அதிகரிக்க, அதால்தான் சமநிலை வந்து ஒரு திசையில நகரும். இங்க வந்து வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கேபியின் பெருமானம் கூடுதென்றால் சமநிலையில பியினதும் சீனதும் சரிவு அதிகரிச்சிருக்கு, ஈனதும் சரிவு குறைஞ்சிருக்கு. இதுதான். அப்ப நீங்க சொல்லுவீங்க 500 கெல்வின் வெப்பநிலையில கேபி 1.92 10 700 கெல்வின் வெப்பநிலையில 5.1 10 அதாவது வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கேபி அதிகரிக்குது. ஆகவே சமநிலை வலதுபுறம் நகர்ந்து, வெப்பநிலை அதிகரிப்பு சமநிலையை வலதுபுறம் நகர்த்தி இருக்கு. ஆகவே
முட்டாக்க வீதம் முட்டாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமாகும். இப்போ பொதுவாக முட்டாக்கம் என்று சொல்ல தேவையில்லை. தாக்கம் ஒன்றின் வெப்ப உள்ளுரை மாற்றம் முத்தாக்கத்துக்கு தான் கருதப்படும். முத்தாக்கம் அகவெப்ப தாக்கம் உண்டா சமநிலை என்ற பித்தாக்கம் புறவெப்ப தாக்கமாகத்தான் இருக்கு. அப்ப அதுல புரிம்பா கதைக்கணும் என்ற ஒரு தேவைப்பாடும் இல்லை. ஒரு தாக்கத்தின் வெப்பம் என்பது எப்போதும் முத்தாக்கத்தை தான் குறிக்கும். இது புறவெப்பம் சொன்னால் இது அகவெப்பமா இருக்கும். சில இதுல பிரிச்சு கேட்டா பித்தாக்கம் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லலாம். ஆனால் பொதுவாக ஒரு தாக்கத்துக்கு வெப்ப உள்ளுரை சொல்றது முத்தாக்கத்துக்கு மட்டும்தான். சரியாங்க. அந்த நீங்கள் இந்த அமில வலிமை கேட்டீங்க, நான் உங்களுக்கு போட்டிருந்தான்னு பார்த்தீங்களே, அதெல்லாம் இருக்கிற முரண்பாடு விளங்கு அந்த சாட்டில. அதுல பாருங்க HI அமில இயல்பு எல்லாத்தையும் கூட கூட கொடுத்துருக்காங்க. HCl பூரவுடன் கூட போல கிடக்கு. என்ன பாத்தீங்களா? பண்பறு ரீதியாக கொம்பே பண்ணக்கூடியதான் கொம்பே பண்ணலாம். ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு வரைக்கும் கொம்பே பண்ணணும்டா அனுபவத்தால் தான் கொம்பே பண்ணணும். அதுக்கு விளக்கம் சொல்லல. இப்ப HF, HCl, HBr, HI பண்பறு ரீதியாக சொல்லலாம். அதுகளுக்கு இடையில ஒரே நடத்தை தான் இருக்க போகுது. அதை போய் இன்னொரு ஆளோடு ஒப்பிடணும்டா அனுபவத்தால் தான் ஒப்பிடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி H3PO4, H2SO4, HClO4 ஒப்பிடலாம். அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த அதுக்குள்ள அதெல்லாம் ஒத்த மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு நாங்கள் வேறு ஒப்பிட போகணும்னு சொன்னா அது அளவீட்டு ரீதியாகத்தான் அதை ஒப்பிடலாம். அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு விட்டுருந்தேன்னா அப்ப அதுகள் இப்ப எங்கட சிலபஸுக்குள்ள அப்படி ஒரு கொம்பரேஷன் இருக்கு. நாங்க அதை பார்த்து வச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் எடுக்கல. சும்மா பாருங்க, அதுல இருக்கிறதுல அன்னளவாக பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த பி பாட்டை பாருங்க. 400 கெல்வினுக்கு உயர்வான வெப்பநிலையில் XYZ ஆகியவற்றுடைய பின்வரும் ரசாயன சமநிலை காணப்படுகிறன்னு சொல்லி எக்ஸும் வையும் 2 சட்டை தோற்றுவிக்கும். எக்ஸும் வையும் 2 சட்டை தோற்றுவிக்கும். 16.628 டெசிமீட்டர் கனம் கனவளவு. V 16.628 டெசிமீட்டர் கனம் என்று சொல்லப்பட்டது. வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரம் ஒன்று எக்ஸின் 2 மூலையும் வையின் 2 மூலையும் கொண்டிருக்கும். எக்ஸின் 2 மூலையும் வையின் 2 மூலையும் கொண்டிருக்கும். இப்பாத்திரம் 500 கெல்வினுக்கு சூடாக்கப்பட்டு மேற்கூறிய சமநிலை அடைய விடப்பட்டது. வெப்பநிலை சமநிலை மாறி KP 4 என்று தான் இருக்கு. T 500 கெல்வின், KC 4 KC சமநிலை மாறி KP 4. உங்களுக்கு KP சமன் KC வாயு மூல எண்ணிக்கை சமனானதோ. ஆகவே KCயும் 4 ஆக இருக்கு. உங்களுக்கு அமுக்கம் பிரச்சனை இல்லை தானே. மொத்த அமுக்கம் வெட்டுப்படும். கனவளவு வேண்டா கனவளவு வெட்டுப்படும். பிரச்சனை இல்லை. KP என்றான KC என்ன. பாத்திரத்தில் உள்ள XYZ ஆகியவற்றினது மூல்களின் எண்ணிக்கை கணிக்க சொல்லியிருக்கேன். பாத்திரத்தில் உள்ள XYZ ஆகியவற்றின் மூல்களின் எண்ணிக்கை கணிக்க. இதுல வலதுபுறம் தான் இந்த சமநிலை நகர். சரி, வலதுபுறம் தான் இந்த சமநிலை நகரும். நான் நகர்ந்த சமநிலை மூல எக்ஸ் மூல் என்று கருதிட்டு அப்ப அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் மூல். அப்ப இது -X மூல், இதுவும் -X மூல், இது +2x மூல் என்று வருவேன். P சமானம் 1:2. சமநிலை மூல் இந்த கேள்வி ஓகே ஆயிருக்கும். 2 sin x 2 sin x இதுல 2x தான் சமநிலை மூல். உங்களுக்கு KP 4 இருந்தால் நீங்கள் முதலே சொல்லலாம் வேணும் என்றால். இதுல உங்களுக்கு KP பற்றி யோசிக்கிறவரை சொல்லலாம். KP என்றா மூல் பின்னத்துக்குள்ளால போகணும். மொத்த மூல் சமன் என்றாலும் வாயு மூல எண்ணிக்கை சமன் என்றாலும் வெட்டுப்பட்டு திருப்பியும் இதே விகிதம் தான் பெறப்படும். நீங்கள் இந்த KP சமன் KC RT டெல்டா n சமன் 0. ஆகவே KC சமன் 4 என்று சொல்லி போட்டு KCல செய்யலாம். 4 சமன் 2x முழுவதன் வர்க்கத்தின் கீழ் 2 sin x முழுவதன் வர்க்கம்.
ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுத்தா 2 சமன். இதை இருபடி சமன்பாட்டுல கொண்டு விட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆனாலும் சுருக்க ஒரு சுகமான பெருமானம் தான். சரி, 2x 2x. மற்ற இடத்துல நாங்கள் மொக்கையினப்பட்ட மாதிரி சுருக்கலங்களை இதுல கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன இது இப்படி ஒரு தொடர்பு எடுக்கக்கூடியதாக இருக்கு. 2 பக்கம் வர்க்கம் மூலப்படுத்திவிட்டால் சரி. 2 சமன் 2x 2 செய்ய x. சரி, இனி நீங்க இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க 2 சமன் x சமன் x என்று வரும். இது அங்கால x சமம் கண்டு. சரிதான். அப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? சமநிலை மூல்களை கேட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு இது 2 x x சமன் உண்டுண்டா அப்ப x இந்த மூல் சமன் x இந்த மூல் சமன் y இந்த மூல் அது சமன் ஒரு மூல். சற்றின் மூல் வந்து 2x அது சமன் 2. முதலாவது சமநிலையில x இந்த ஒரு மூலும் y இந்த ஒரு மூலும் சற்றின் 2 மூலும் வந்து தொகுதியில காணப்படும். உங்களுக்கு கேட்டீங்கன்னா அடுத்த வேலை மொத்த அமுக்கம் ஜாது என்று கேட்டிருக்கேன். உண்மையில இந்த கேள்வி நான் செய்யும் போது ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு செய்து பார்க்கும்போது எக்ஸுக்கு எனக்கு பெருமானம் பிழைச்சிட்டு நான் இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளையாண்டு விட்டுட்டேன். நான் இதை ரூட் எடுக்க 2x 2 x எழுதினான். இதை நான் அப்படியே 4 விட்டுட்டேன். சரி, 4 விட்டுட்டேன். விட எனக்கு விட எக்ஸுக்கு ஒரு பெருமானம் வேறு. அப்ப நான் அந்த பெருமானம் பின்னத்துல வந்தது நான் அப்படியே விட்டுட்டேன். பிரச்சனை இல்லை, விட்டுட்டு மொத்த அமுகம் கணிச்சேன். மொத்த அமுகம் எனக்கு பிரச்சனை இல்லாம வந்துச்சு. அப்ப மொத்த அமுகம் வந்து பார்க்க அப்படி வருது. பிறகு நான் அந்த பிள்ளை பொடி வாட்டுட்டேன். எனக்கு இந்த இடத்துல நான் சின்ன பிரச்சனை வந்துட்டு அப்புறம் இதை திருப்பி நான் செய்து கொண்டு போவேன். இப்ப எனக்கு எக்ஸ் 1 வருது. இந்த சந்தர்ப்பத்துல மொத்த அமுகம் வந்து மாறல. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இங்க பிரிஞ்ச மூலம் உருவான மூலம் வந்து சமனாக இருக்கு. அப்ப எக்ஸுக்கு என்ன வருமானம் வந்தாலும் மொத்த மூல் வந்து மாறா. அப்ப நீங்கள் சமநிலையில இருக்கிற மொத்த மூலம் ஆரம்ப கலவைகளை இருக்கிற மொத்த மூலம் இந்த தாக்கத்துல சமனாயிருக்கும். அப்ப நீங்கள் இந்த கேள்விகள் செய்யும் போது இப்படி வாயு மூல எண்ணிக்கை சமனான தொகுதிகள் வந்தால் கடைசியில கூட்டி பார்த்தா மொத்த மூல் இந்த ஆரம்ப மூலுக்கு சமனாக வரும். இப்ப 2வது கேள்வியில செக் பண்ணீங்கன்னா அது நல்ல. ஏனென்றா மொத்த மூல் மாற இல்லை தானே. வாயு மூல எண்ணிக்கை சமன் தானே. இங்க 2 மூல் குறைஞ்சா இங்க 2 மூல் கூடும். இப்ப நீங்க ஆரம்பத்துல கலவையில எத்தனை மூல் வச்சுக்கீங்களோ அதே அளவு மூல் சமன்ல கலவையில இருக்கு. இப்ப மொத்த மூல் வந்து என் டோட்டல் வந்து கூட்டணும் அவசியமும் இல்லை. என் டோட்டல்ண்டா சமநிலையில இருக்க மூல்கள் 4 மூல் அது தொடக்க மூலுக்கு சமனாக இருக்கும். இங்க 2x கழிய 2x உருவாகி இருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப என்ன கேட்டிருக்கு? மொத்த அமுக்கம் சமநிலை மொத்த அமுக்கம் வந்து கேட்டிருக்கு. ஆகவே நீங்கள் பிவி சமன் எண்ணாட்டில வரலாம். பிவி சமன் எண்ணாட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக சுருக்கப்பட்டது பி டோட்டல் வந்து அது பார்க்கத்தான் பெரிய வருமானமா இருந்தது. ஆனால் அது 8.314 இந்த 2 மடங்கா இருக்கு. 16.628 வேற 10/3 மீட்டர் கணம். இதுல நீங்க அழகோட கட்டாயம் பிரதிக்கும் நீங்க போடுவீங்கன்னு நான் சில இதுல அழகு போடுறீங்க. இந்த அழுது எனக்கு காணா வந்து அப்ப என்ன வந்து 4 மூலம் தெரியும். இது 8.314 தர வெப்பநிலை 500 கேள்வி. சரியா? இதுல இருந்து நீங்கள் பி டோட்டலை கணிக்கலாம். அப்ப உங்களுக்கு பி டோட்டல் வந்து சுருக்கும் போது எனக்கு என்னண்டா 10 தர 10 5 வருது. 1 தர 10 6 பெஸ்கால்னு சொல்லுங்க. சரியா? 1 தர 16 பெஸ்கால்னு சொல்லி இந்த பெருமானத்தை நான் எழுதி கொள்ளலாம். ஓகே ஆகாங்க. இது வந்ததுதான். சரி, உங்களுக்கு இந்த மெதட் ஓகே போகுதானே? இதுல சிக்கல் இல்லை தானே? இது சிமுத்தா போற கேள்வி தானே? இவ்வளவு நிறைய கேள்வி செய்துட்டேன். என்னை பொறுத்தவரையில இப்ப 2005க்கு பிறகு வார அநேகமான ரசாயன சம்மந்த கேள்விகள் அவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது. அதுக்கு முற்பட்ட கேள்விகளே அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. சிலபஸ் வேறதானே, அவங்களும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதுக்குரிய பயிற்சிகள் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப அடுத்த கேள்வி, இந்த சமநிலையில முதலாவதாக புறப்பட்டிருக்கிற இந்த சமநிலையில அதாவது எக்ஸின் ஒரு மூல் வையின் ஒரு மூல் சட்டின் 2 மூல் இந்த சமநிலையில புதுசாக
ஒரு மூல் சட்டை வந்து மேலே இருந்து வெளியில இருந்து சேர்க்கணும், மேலதிகமாக சேர்க்கப்படும். இங்க சேர்க்கையில இங்க சேர்க்கையில ஒரு மூல் சேர்க்கணும். இப்ப இந்த தொடக்க மூல் எக்ஸின் ஒரு மூலான் வையிന്റെ ஒரு மூலான் சட்டின் வந்து 3 மூல் என்று வரும். அப்ப உங்களுக்கு சமநிலை எந்த திசையில நகரும் என்று சொல்லி இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். சரிதான், சமநிலை எந்த திசையில நகரும் என்று முந்தைய வந்து அந்த QC காண்ற மெத்தட் 2011 வரைக்கும் இல்லை. அதை பற்றி ஒரு தடவை மென்ஷன் பண்றேன். அப்ப பண்பொரு ரீதியாகத்தான் அப்பத்தியான கேள்விகள் இருந்தது. சட்டின் ஒரு மூளை சேர்த்தால் சமநிலை தானத்துக்கு என்ன நடக்கும்? அப்ப நாங்கள் லட்சட்டலியரின் தத்துவத்தை அங்கே அப்ளை பண்ணுவோம். சட்டின் சரிவு அதிகரிக்கப்படும் போது சமநிலை மாறி அதிகரிக்க தணிக்கும். மாறா வெப்பநிலையில சமநிலை மாறி ஒரு மாறும், சமநிலை மாறி மாறாது. ஆகவே சட்டின் சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை பின்னோக்கி நகரும் அப்படி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அல்லது தத்துவத்தை நேரடியாக பிரிவுக்கலாம். சட்டின் சரிவு அதிகரிக்கப்படுவதால் சட்டின் சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை பின்னோக்கி நகரும் சொல்லலாம். சரி, அப்ப அந்த மாதிரி தர்க்க ரீதியாக இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனா இப்ப 2011 வந்து QC தாக்க ஈவு அப்படி அந்த விஷயத்தை பற்றி காய்ச்சிருக்காங்க. தாக்க ஈவு 2016 சமநிலை எந்த திசையில நகரும் என்பதை கணித்தல் முறையில நாங்கள் விளக்க வேண்டி இருக்கு. இந்த கேள்வியை நான் அப்படி செய்கிறேன். ஒரு மூல் சற்ற நாங்கள் சமநிலை தொகுதிக்கு மேலதிகமாக புகுத்தும் போது இந்த சமநிலை தானம் இந்த திசையில் நகரும் என்பதை கணித்தல் ரீதியாக பார்ப்போம். அப்ப தாக்க ஈவு சொல்லுங்க. இல்ல, முதலாவது சமநிலை தொகுதிக்கு தானே சட்டை சேர்க்கிறீங்க. அப்ப அங்கே ஒரு சமநிலை எய்தப்பட்டு இருக்கு. அந்த சமநிலை மூல்கள் நீங்கள் கணிச்சிட்டீங்களே. அப்ப உங்களோட கிராஃபின் படி, நீங்கள் படித்த கிராஃபின் படி ஆரம்பத்துல உங்களோட எக்ஸும் இருந்தது வையும் இருந்தது. அதிண்ட மூல் வந்து 2 மூல். சரிதானே, 2 மூல். அப்ப தாக்கம் நடைபெறும் போது எக்ஸினதும் வையினதும் மூல் குறைஞ்சு கொண்டு வரும். அப்படி குறைஞ்சு கொண்டு வந்து ஒரு சமநிலை ஒன்று அடையப்படுது. முதலாவது சமநிலை T1 ஈக்விலிபிரியம் என்று எடுக்கும். முதலாவது சமநிலை அடையுது. அப்ப அந்த சமநிலைக்கு பிறகு மூல் மாறிடும். இந்த மூல்லாம் ஒரு மூல், எக்ஸினதும் வையினதும் மூல் ஒரு மூல். இந்த சந்தர்ப்பத்துல சட் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. சட் அதிகரித்து கொண்டு போய் என்ன செய்யுதுன்னு சொன்னால் 2 மூலுக்கு வருது. சும்மா சொல்றது 2 மூலுக்கு 2 மூலுக்கு வருது. விளங்குதா? நீங்க எந்த சந்தர்ப்பத்துல சட்டை சேர்த்திருக்கிறீங்க? இந்த சமநிலைக்கு பிறகு விளங்கல எனக்கு. அப்படி எடுத்தா உங்களுக்கு பிழைக்கும். ஏனென்றா இது அந்த சந்தர்ப்பத்தை கவனிக்கும். சந்தர்ப்பத்தை சரி, ஓகே. நீங்க அப்படி எடுத்தால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க அப்ப என்ன செய்யணும்? சமநிலைத்தான வலதுபுறம் நகருதுன்னு சொல்லி இருப்பீர்கள். அப்ப இப்ப பிரிகின்ற அளவு ஆரம்பத்துல பிரிஞ்ச அளவு இல்லை. இப்ப நீங்க அதை நீங்க எக்ஸோ வையோன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி ஒரு மூல் இருக்கு, அங்க ரெண்டு மூல் இருக்குது. அப்ப அங்க 2ல இருந்து வைய கழிப்பீங்க. இங்க விளைவு போடுங்க 2x போட மாட்டீங்க, 1/2x போடுங்க. செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படி போட்டீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து பிரிஞ்சதுக்கான ஒரு பெருமானம் வரும். ஆனா அவன் என்ன கேட்கிறான்? கேள்வியில் என்ன கேட்கப்பட்டது கடைசியில? பிரிஞ்ச அளவு கேட்டுருக்கு. அவன் பிரிஞ்ச அளவு கேட்கல. உங்களுக்கு இப்ப நீங்க தாக்கில இருந்து பிரிஞ்ச பெரிய கதை கிடைக்காது. தாக்கில இருந்து பிரிஞ்ச பெரிய கதை கேட்க உங்களுக்கு முதல் பிரிஞ்சதை விட ஒரு கொஞ்சம் குறைவாக பிரிஞ்சிருக்கு. அப்ப இங்க நாங்கள் என்ன செய்யறோம்? முதல் ஏற்கனவே அங்க என்ன 2 மூல் இருக்கு. இப்ப நீங்க ஒரு மூளை சேர்க்க 3 போடுவோம். 3 மூல் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப 3 மூளை விட குறைவாக மூல் இருக்கும். அப்ப சமநிலைத்தானம் பின்னோக்கித்தான் நகர்ந்திருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இப்ப அதை நான் வேணுமென்ற அடுத்த முறை செய்து காட்டுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனா இந்த பாயிண்ட் நீங்கள் இதுலதான் கவனிக்க வேணும். முதலாவது சமநிலை எய்தப்பட்டு, அப்ப இந்த சந்தர்ப்பம் இதுதான். எக்ஸின் ஒரு மூல், வையின் ஒரு மூல், சட்டின் 2 மூல் இருக்கு. இதுக்கு பிற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில தான் சரி, இங்க எக்ஸும் வையும் சமன் என்றதால நான் இதுல அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு பிற்பட்ட சந்தர்ப்பத்தில
சட்டின் ஒரு மூல் அதிகரிக்கப்படுது. அப்ப இந்த கணம் தொடக்கம் இந்த T2 இதை வச்சுக்கொண்டால் T2 என்ற கணத்தில எக்ஸின் மூலம் வையின் மூலம் மாறாது. அதுல நீங்க சேர்க்கையில தான் சட்டின் மூளை ஒரு மூல் மேலதிகமா சேர்த்துருக்கோம். அப்ப ஏற்கனவே 2 மூல் இருந்தது, இப்ப சடனா ஒரு மூல் போட்டு அப்ப 3 மூலுக்கு வந்து நீங்க என்னன்னு தாங்க சேர்த்து நீங்க மட்டும்தாங்க. ஓ இது அப்படி அந்த என்னன்னா அந்த முதலாவது சமநிலைக்கு பிறகுதானே ஒரு மூல் சேர்க்கப்படும். உங்களோட நீங்கள் செய்த வேண்டிய செய்யலாம், உங்களுடைய நியாயப்படுத்தலாம், நான் செய்து காட்டுறேன். நீங்க ஆரம்ப மூல் இது 2 மூல், இது 2 மூல் இது ஒரு மூல் எடுத்து இங்கே இருந்து பிரிஞ்சு எடுத்தால் உங்களுக்கு உருவானது வந்து நான் நினைக்கிறேன் முதல் பிரிஞ்சதை விட கொஞ்சம் குறைவாக பிரிஞ்சிருக்கும். அப்படித்தான் இங்க வந்திருக்கு. அப்ப நீங்கள் அந்த அளவை இங்க போடக்குள்ள உங்களுக்கு மேலதிகமாக எவ்வளவு வந்திருக்கும். சரி 0.5 வந்துருந்தா முதல் 1 இருந்தது, அப்ப 1.5 போடுவீங்க. அப்ப முதலாவது சமநிலையிலேயே இங்க 2 மூல் இருக்கு, நீங்கள் மேலதிகமா செய்திருக்க. அப்ப 3 மூல் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப 1.5 மூல் தான் இருக்கு. ஆகவே சமநிலை இந்த திசையில தான் நகர்ந்திருக்கு, சட்டின் அளவு குறைஞ்சிருக்குன்னு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை விட நீங்க இதை யோசிங்க. இதுல ஒண்ணும் கணக்க யோசிக்க இல்லை. நீங்க ஐடியா உங்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சமநிலை தானம் அடைஞ்சிட்டு அப்ப முதலாவது தொகுதி என்பது இப்ப என்னன்னா ஒரு மூல் எக்ஸையும் ஒரு மூல் வையையும் 2 மூல் சட்டையும் கொண்ட தொகுதி தான் இப்ப உங்களுக்கு இருக்கு. அப்ப இதப்படி தாக்கிகள் விளைவுகள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு சமநிலை தொகுதி. அப்ப இந்த புடுவைக்கு என்ன இருக்கு, தாக்கிகள்ல ஒரு மூல், விளைவுகள்ல 2 மூல் இருக்கு. அந்த கணத்துல விளைவை சேர்க்குது. அப்ப இது பண்பறு ரீதியாகத்தான் பழைய இதுகள்ல கேட்கப்பட்டிருக்கு. அளவே என்ன சொல்லியிருக்கிறோம், சட்டின் சரிவு அதிகரிக்க சமநிலை பின்னோக்கி நகருதுன்னு சொல்லி இதை நாங்கள் அளவரி ரீதியாக கதைக்கிறதாக இருந்தால் இந்த கணத்தில் சரிதான் சட்டை புகுத்திய கணத்தில் சட்டின் ஒரு மூளை புகுத்திய கணத்தில் சேர்த்த கணம் சொல்லும், சேர்க்கப்பட்ட கணம் கணத்தில் சச்சமன் ஒன்று ஒரு மூல் சேர்க்கப்பட்ட கணத்தில் சமநிலை சொல்லலாம். கேசி பாவிக்கலாம். கேசி எப்ப பாவிக்கலாம்னா சமநிலையில தான் கேசி பாவிக்கலாம். இப்ப நீங்கள் சட்டின் ஒரு மூல் சேர்க்கைக்கு இப்ப சமநிலையோ இல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்கள் பாவிக்கிறது தான் தாக்க ஈவு. இதுக்கு தான் பேர் கியூசி, தாக்க ஈவு. இதை நீங்கள் கியூசி எல்லாம் ஒன்றுதான். சமநிலையில குறிப்பிடப்படுகின்ற கியூசி வந்து கேசிக்கு சமனா இருக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு விளைவின் மூல் வந்து 3 மூல், அதிண்ட ஸ்கியார் தாக்கின்ற மூல் 1. அப்ப கியூசி சமன் 9. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தாக்கத்துக்கு கேசி 4 சட்டில ஒரு மூல் சேர்த்தோன்னா கியூசி ஓகே கியூசி 9. அப்ப இதை நீங்கள் விளங்க வேணும் என்றால் இப்படி ஒரு சார்ட்ல விளங்கலாம். இந்த தாக்கத்துல இதுக்கு கியூசி என்று வச்சுக் கொள்வோம். கியூசியோட கேசி சின்னம் சரிதான். கியூசியோட கேசி சின்னம் என்னன்னா கியூசி என்பது எந்த ஒரு கணத்திலையும் பயன்படுத்தப்படலாம் சரிதான். அதுக்கு சமநிலை என்ற ஒரு நிபந்தனை இல்லை. கியூசி எப்ப கேசிக்கு சமனா வரும் சொன்னால் தொகுதி சமநிலை அடைஞ்சால் கியூசி வந்து கேசியாக மாறும். எந்த ஒரு தொகுதியும் மீளுந்தாக்க தொகுதியும் சமநிலையில இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கணிக்கிற கேசியும் கியூசியும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கின்ற அர்த்தம். ரெண்டு ஒரே விதி தொடர்பு தான், தொடர்பு மாறையில தான். விளைவுகள்கிட்ட பீசமானத்தில் வெளியேற்றப்பட்டு தாக்கின்ற பீசமானத்தில் சேர்த்த கணத்துல நீங்கள் கியூசியை பாக்குறீங்க, கேசியோட பெருசாக இருக்கு. இதுதான் அந்த அளவீடு. கியூசி 9 கேசி 4. அப்ப நீங்கள் இதுல யார் மாறும் யார் மாறாது. மாறா வெப்பநிலையில கேசி மாறாது, அது ஒரு மாற்று. கியூசி மாறக்கூடியது, ஏன் அது சமநிலை அடையல தானே. அப்ப சமநிலை தானே நகர 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 கியூசி குறையும், கியூசி மாறும். எந்த பக்கம் மாறுதுன்ற பொறுத்து. அப்ப ஒரு நிலையில கேசியும் கியூசியும் சமனாக பெற வேண்டும். ஒரு நிலையில கேசியும் கியூசியும் சமனாக பெற வேண்டும்.
சரியா? இப்ப இதுல கணிக்கிறீங்க தங்கச்சி, கணிக்கும் போது கியூசி வந்து பெருசா இருக்கு, கேசி சின்னனா இருக்கு. சமநிலையை நோக்கித்தானே தாக்கம் நகர்ந்து கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சமநிலைக்கு வரப்போகுது. இதை நீங்க விரைவில் காட்டிக்க சட்டின் சரிவு குறையுது என்று சொல்லுவீங்கள். சட்டின் சரிவு குறையக்க உங்களுக்கு எக்ஸின் சரிவும் கூடும், வையின் சரிவும் கூடும். அது உங்களுக்கு பண்பு ரீதியாக தெரியும். நான் அளவு ரீதியாக கதைச்சு கொண்டிருக்கேன். தாக்கத்தின் சமல்ல மாறல கேசி 4 மாறா வெப்பநிலை இது மாறாது. நீங்க சட்ட புகுத்தினாலும் கேசி மாறாது. ஆனா சட்ட புகுத்தினாலும் என்ன மாறும்? கியூசி மாறும். கியூசியை பாக்குறீங்க, கேசியோட பெருசா இருக்கு. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சமனாக வர வேண்டிய ஆக்கள். சமநிலை அடையதண்டா சமனா வரணும். ஒரு ஆள் மாற மாட்டார், இன்னொரு ஆள் மாறுவார். அப்ப யார் மாறுவார்? கியூசி மாறுவார். அப்ப கியூசி எப்படி மாறணும்? கேசிக்கு சமனா மாறணும். கேசி சின்ன, அப்ப கியூசி என்ன செய்யணும்? தன் வருமானத்தை குறைத்து கொண்டு வரணும். இப்ப கியூசி இந்த வருமானம் வெப்ப குறையும். கியூசி இந்த வருமானம் வெப்ப குறையும். சட்டின் சரிவு குறையக்கும், ஏபியின் சரிவு, எக்ஸ்ஒயின் சரிவு அதிகரிக்கும் குறையும். அப்ப இதாலதான் இந்த சமன்ல வந்து என்ன செய்யணும்? பின்னோக்கி நகர்த்து. சட்டின் சரிவை குறைக்கும் முகமாகும், எக்ஸ்ஒய் சரிவை அதிகரிக்கும் முகமாகும் சமன்ல. அப்ப நாங்கள் பின்னோக்கி நகர்றன்னு சொல்றோம். அப்ப நீங்கள் ரெண்டையும் கணிச்சிட்டு கேசியை விட கியூசி பெரிது. ஆகவே கியூசி சமன் கேசி ஆகும் வரை சமநிலை தானம் பின்னோக்கி நகரும் என்று சொல்லலாம், அல்லது சமநிலை இடதுபுறம் நகரும் என்று சொல்லலாம். இந்த டேர்ம் கவனமாக பயன்படுத்தப்படுது. என்னன்னு சொன்னால், கேசியும் கியூசியும் சமனாகும் வரை சமநிலை தானம் ஒரு திசையில நகர்ந்து கொண்டு இருக்கு. அப்ப சமநிலை பின்னோக்கி நகர சட்டின் சரிவு குறையும். அதான் இந்த கிராஃபில காட்டும். சட்டின் சரிவு குறையும், எக்ஸினது வையினது சரிவு கூடும். அப்ப அதிகரிக்கும் போது கியூசி குறைஞ்சு கொண்டு வரும். கியூசி குறைஞ்சு கொண்டு வந்து கேசிக்கு சமனாக வரும். அப்ப சமநிலைக்கு திருப்பி வரும்போது இதே வரைவை நான் காட்டுவதாக இருந்தால் கியூசியும் கேசியும் சமனாக. சரியா? இப்ப இதுல நீங்கள் எக்ஸ் சரிவை கூட்டுறீங்கன்னு வையுங்கள். எக்ஸ் சரிவை கூட்டுறீங்கன்னு சொன்னா இதுல 1 இருந்த இடத்துல 2 போடுவீங்க. அப்ப 3×2 இருக்கு. 9×2. 9×2 சரி, நான் சொல்றேன். இதை கூட்டாம நான் 2 ஏ முழுவரும் முளை கூட்டு. அப்ப 2 தடவை 1. அப்ப உங்களுக்கு இப்ப 1 2 வர போகுது. சாரி, 4. 4×2 இது ഇതിന്റെ 2 അല്ല, 2ന്റെ വർക്കം. அப்ப 4×2 2 வர போகுது. ஏ மூளை கூட்டைக்கு உங்களுக்கு கியூசி என்ன வருது? 2 வருது. அப்ப இதே கிராஃபை நாங்கள் இன்னொரு மாதிரி கதைக்கலாம். கியூசி சின்ன, கேசி மாறாது, அது பெருசுதானே கேசி. கியூசி குறைஞ்சிட்டு அப்ப என்ன நடக்கும்? கியூசி கேசிக்கு சமனாகணும். இங்க கியூசி சின்ன, அப்ப கேசிக்கு சமனாகணும் என்றால் கியூசி பெருக்கும். கியூசி எப்ப அதிகரிக்கும்? விளைவின் சரிவு கூடி தாக்கின்ற சரிவு குறைஞ்சால் கியூசி அதிகரிக்கும். ஆகவே சமநிலை தானம் வலதுபுறம் நகரும். இதுவரைக்கும் நகரும். இந்த கியூசி கூடி 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 கூட வந்து கேசிக்கு சமனாகும் வரை நகரும். அப்ப கியூசியும் கேசியும் இப்ப அளவீட்டு ரீதியாக தொடர்படுத்தப்படுது. 2016 ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஃபைனல் பேப்பர்ல. அவை இப்படி சேர்க்கினம் சமநிலை எந்த திசையில் நகரும் என்பதை குறிப்பிடுங்கன்னு சொல்லி. அப்ப நாங்கள் கியூசிய கியூபிய கணிச்சிட்டு கேசியோட கேபியோட கொம்பைய பண்ணி யார் பெருசாக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சமநிலை தானத்தை நகரும் என்று சொல்லுவோம். சரியா? உங்களுக்கு கியூசியில் ஏதாவது குழப்பம் இருந்தால் சொல்லுங்க. 2011 சிலபஸ்ல இது இந்த கணித்தல் ரீதியாக வந்து அது வரைக்கும் நாங்கள் லட்சத்திலையும் தத்துவத்தை பயன்படுத்தி சும்மா பண்பு ரீதியாக தான் கதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தாக்க ஈவு என்ற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக கதைக்கணும். இப்போ சமநிலை தானம் வந்து தாக்க ஈவு இப்ப எப்படி என்று சொன்னால், கரைதிறன் பெருக்கத்துல அயன் பெருக்கமும் கேஎஸ்பியும் மாறி. கேஎஸ்பி ஒரு மாறி, அயன் பெருக்கம் மாறக்கூடியது. அயன்கள்ட்ட சரிவுகளை மாத்தினா அயன் பெருக்கம் கூடும், சரிவுகளை குறைஞ்சா அயன் பெருக்கம் குறையும். ஆனா சமநிலைக்கு வந்துட்டு அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் என்ன சமன். அதே உத்தரவுதான் இது. கியூசி என்பது தாக்கத்தின் எந்த ஒரு கணத்திலையும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. சமநிலையிலையும் பயன்படுத்தலாம், சமநிலைக்கு முன்னவும் பயன்படுத்தலாம். சமநிலையில கியூசியை பயன்படுத்தினா அது கேசிக்கு சமனாக இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு இப்ப அளவீட்டு ரீதியாக அவர்கள் கேட்கல.
ஆனா நீங்க அளவீட்டு ரீதியாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுல புதிய கேஸ் கியூசி இந்த சேர்த்த கணத்துல கியூசியை கணிச்சிட்டு இந்த கியூசியை இந்த கியூசியை கேசியை ஒப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை வச்சுக்கொண்டு இவர் குறைவு இவர் பெருசு இவருக்கு வரும் இவர் தான் மாறக்கூடியவர். சரியா விளங்குவாங்க. இப்ப பாத்திரத்துல உள்ள மொத்த அமுகம் என்னன்னு கேட்டிருக்கு. இப்ப பாத்திரத்துக்குள்ள இருக்கிற மொத்த அமுகம் காணணும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி காணலாம். சமன்ல நகர பெரிய மூல் கேட்டிருக்கீங்க. ஒரு மூல் புதிய சமலை அடைந்த போது பாத்திரத்தில் உள்ள ஆகிய மூல்களின் எண்ணிக்கை கணிக்கன்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்ப இப்ப உங்களுக்கு சமநிலை தானம் பின்னோக்கி நகருதுன்னு தெரியும். அதை நான் கணித்தல் ரீதியாகவும் காட்டலாம், பண்பொறி ரீதியாகவும் சொல்லலாம். இந்த சரிவை கூட குறையும் சொல்லி அவ எனக்கு சமநிலை பின்னோக்கி நகரப்போம் என்று சொல்றேன். இது எண்மூல் என்றால் இங்க 2 எண்மூல் குறை கண்டு எடுத்துக்கொண்டால் இங்க எண்மூல் கூடும், இங்க எண்மூல் கூடும். இந்த இடத்துல தங்கச்சி நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னால் இதுல 2 மூல், இதுல 2 மூல், இதுல 1 மூல் என்று எடுத்துக்கொண்டு சமநிலை இந்த திசையில நகருதுன்னு சொல்லி இதுல y என்று சொல்லுவீங்க. அப்ப இங்க -y இங்க +2y என்று சொல்றீங்கன்னு வைங்க. இந்த 2 - y 1 + 2y இதான் இப்ப உங்களோட சமநிலை மூல்களா இருக்கும். இதை கேசிக்கு சமப்படுத்தி நீங்க என்ன செய்வீங்க, வையை காணுங்க. அந்த வையின் பெருமானம் 3 விட சின்னதாக இருக்கும். அப்ப முதலாவது சமநிலையிலேயே 2 மூல் இருக்கு, மேலதிகமா சேர்த்து 1 மூல், அப்ப 3 மூல் இருக்கும். மினிமம் 3 மூல் இருக்கும், மேக்சிமம் 3 மூல் இருக்கும். ஆனா இப்ப 3 மூல் இல்லை. அப்ப சமநிலை தானம் என்ன இருக்கு, இடதுபுறம் நகர்ந்திருக்கு. ஆகவேதான் பிரிஞ்ச அளவு குறைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லலாம். கூட்டல் பிரிகின்ற அளவு குறைக்கப்படுதுன்னு சொல்றதுதான் நீங்க கணிக்க போற விஷயம். சரி, அப்ப இப்ப உங்களுக்கு இது 1 - 1 + n, இதுவும் 1 + n. தொடக்க மூல்கள் ஒன்று கருதினால 3 - 2 என்று அப்ப இதை பயன்படுத்தி நீங்கள் காணலாம். சுருக்கல் எவ்வளவுக்கு பிரச்சனை வரையில்லை. நான் சுருக்கி பார்த்தேன். எந்த சுருக்கல் தடுமாற்றங்கள் வரும் சும்மா போர்ட்ல வெளியே போட்டு சுருக்கிறாங்க. சுருக்க பெரிய சிக்கல் வரையில்லை. உங்களுக்கு அந்த விட சில நேரத்துல இதாண்டி இருக்கும். என்ற நீங்கள் மாறா வெப்பநிலை என்பதால கேசி சமன் 4 விளைவின் மூலும் சரிவும் சமனா இருக்கும். அப்ப 2n ஸ்கொயர் அதன் கீழ் 1 சக n முழுவதன் ஸ்கொயர். அப்ப நாங்கள் 2 பக்கம் வர்க்க மூலம் படுத்தினால் 2 சமன் 3 சக 2n அதன் கீழ் 1 சக n என்று. இதுல இருந்து நீங்க என்ன எடுக்கலாம், என்ன எடுக்க எண்ணுக்கு இப்ப நான் போட்டன் படி எண்ணுக்கு 0.25 சரிதானே. எண்ணுக்கு 2.2. அப்ப உங்களுக்கு சமநிலையில எக்ஸின் மூல் டேஸ் என்று சொல்றேன், சமநிலையில வைகின்ற மூல் ரெண்டுமே ஒன்று கொண்டு சமன். 1 சக என்றால் அப்ப 1.25 மூல் என்று வரும். இப்ப சமநிலையில சட்டின்ற மூல் 2 எல்லாம் பிரியுது. அப்ப 5, அப்ப 2.5 என்று வரும். அப்ப என் செட் 2.5. இப்ப உங்களுக்கு தங்கச்சி எப்படி வந்திருக்கும்னு சொன்னார், சட்டின்ற மூல் 2.5 வருதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படி உங்களோட விட சில இதுல சரியா வந்திருக்கலாம். நீங்க செய்த விட இங்க 2 0.1 எடுத்துருக்கீங்க. இது வேண்டாம். இப்ப சமநிலையில 2.5 0.5 தான் டீவியேஷன் வந்து. சரி, அப்ப 0.5 உங்களுக்கு குறை. சட்டின்ற மூல எவ்வளவு நான் கணிக்கிறேன் 2.5. அது நீங்க எந்த பக்கத்துக்குள்ள போட்டோ எடுத்திருந்தாலும் இங்க சட்டின்ற மூல் 2.5 உங்களுக்கு வந்திருக்கு கடைசியா. அப்ப உண்மையில ஏற்கனவே 2 மூல் இருந்தது, இங்க 1 மூல் சேர்த்திருக்கோம், 3 மூல் இருக்கணும். ஆனா 2.5 மூல் தானே இருக்கு. அப்ப 0.5 மூலுக்கு என்ன நடந்தது, அப்ப 0.5 மூல் பிரிஞ்சிருக்குது. ஆகவே சமநிலை முன்னோக்கி நகரில சமநிலையில பின்னோக்கத்தான் நகர்ந்திருக்கு. நீங்க தொடக்க கலவையில கேள்வியை பொறுத்ததாங்க. கேள்வி சில இதுல இப்படி சொல்லப்படலாம், 2 மூல் ஏயும் 2 மூல் பியையும் 2 மூல் எக்ஸையும் 2 மூல் வையையும் கலக்காம அப்படியே சொல்லப்படலாம். 2 மூல் ஏ எக்ஸ் 2 மூல் y 1 மூல் செட் கலந்து சமநிலை எழுதப்பட்டால் நீங்க அப்படியே வளமையை போல போடலாம். இங்க சொல்லி இருக்கு சமநிலையில இருக்கிற கலவைக்கு மேலதிகமாக 1 மூல் சேர்க்கப்படுதுன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் அந்த கேள்வி அப்படி
இதுல இன்னொரு கேள்வி என்னென்றால் மேற்கூறி ஒன்றில் சமநிலை அடைந்த பின்னர் வெப்பநிலை 500 கெல்வினில் பேணிக்கொண்டு பாத்திரத்தினுள் வையின் ஒரு மூல் சேர்க்கப்பட்டன்னு சொல்லியிருக்கேன். பாத்திரத்துல வையின் ஒரு மூலையும் சற்றின் ஒரு மூலையும் சேர்க்கும். மேற்கூறி ஒன்றின் சமநிலை என்றது ஒரு மூல் எக்ஸ் ஒரு மூல் வை 2 மூல் சட் அவ்வளவுங்க. இப்ப 2வது களி டெம்பரரியா வந்த களி அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. ஒன்றின் சமநிலை இதுதான். ஒரு மூல் எக்ஸையும் ஒரு மூல் வையையும் 2 மூல் சட்டையும். அப்ப திருப்பி இந்த பாயிண்ட்ல இருந்து காய்க்கும். இதை மறந்துடும் இந்த பாயிண்ட்ல. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் சட்டின் ஒரு மூலையும் எக்ஸின் ஒரு மூலையும் கூட்டணும். அப்ப வை அப்படியே இதுல இருக்க எக்ஸ் இதுக்கு வர இதுல சட் ஒரு மூணு கூட்டு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாக்கிலே ஒரு மூல் கூட்டப்பட்டிருக்கு, விளைவிலே ஒரு மூல் கூட்டப்பட்டிருக்குன்னு யோசிக்கலாம். இதுல தாங்க ஜி ஸ்கியார்ட் சட்டின் ஸ்கியார்ட். அப்ப கியூசிக்கு நீங்கள் கோவி எழுதினால் சொல்லுங்க. சமநிலை வந்து கூடும். சமநிலை வந்து பின்னோக்கி தானே வேணுண்டா கியூசி வந்து சட்டின் சரிவின் ஸ்கியார்ட் எக்ஸின்டையும் வையின்டையும் ஓராம எடுக்குதாங்க. சரியா? அப்ப அதிகரிக்க இவரும் ஒரே அளவு இவரும் ஒரே அளவால் அதிகரிக்கப்பட்டாலும் இது ஸ்கியார்ட். ஆகவே இந்த அதிகரிப்பு வந்து மடங்கிலே இருக்கு. இதை நீங்க 2 மடங்கு அதிகரித்து 2 மடங்கு அதிகரித்தால் கியூசியை பொறுத்தவரை இந்த 4 மடங்கு அதிகரிப்பு வரும். அப்ப விளைவாக 2 மடங்கு என்ன செய்யணும்னா கியூசி கூடும். அப்ப கியூசியை குறைக்கணும் என்றால் சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். அப்ப முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் BiCl3க்கு H2O-க்குமான தாக்கத்துல BiOCl HCl இந்த 2 HCl இது சாலிட். நீர் வந்து சமநிலை கோவையில இல்லாத ஒரு ஆள். அப்ப நீர் சேர்க்கைக்க BiOCl தோன்றுதுன்னு சொல்றீங்க. அமிலம் சேர்க்கைக்க இது இந்த வெள்ளை நிறம் நீங்குதுன்னு சொல்றீங்க. நீர் சமநிலை கோவையிலே சம்பந்தப்படாத ஒரு தாக்கி. அப்ப எப்படி நீரின் அளவை கூட்டைகளை சமநிலை முன்னோக்கி நகரும்? அதுக்கான காரணம் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி என்னென்றால் நீர் சேர்க்கும் போது BiCl3 என்ற செறிவு குறையும், BiOCl திண்மம் அதை பற்றி காய்க்க தேவையில்லை, HCl என்ற செறிவு குறையும். செறிவு ஒரே அளவால குறையும். ஆனா இவர் ஸ்கியார்ட் எல்லோ. அப்ப இவர் நல்லா குறைவார். இவர் குறைகிறதும் அரைவாசியா குறையுதுன்னு வைங்களேன். இப்ப சமநிலையில முதலாவது சமநிலையில இது 4 அண்டு இருக்கு, இது 2 அண்டு இருக்கு. சரியா? அவங்களுக்கு கேசி வந்து 4 ஸ்கியார்டின்கு 10 அப்ப 8 அண்டு வரும். இப்ப பாருங்க 2 மடங்கு நீர் கலக்குறீங்க. நீர் கலந்து சரிவு 2 மடங்கு கனவுளவு 2 மடங்கு ஆகுறீங்க. அப்ப சரிவு 2 பேருக்குமே என்ன செய்யும்? அரைவாசியா. சரிவு 4 அண்டு இருந்தது 2 அண்டு வரும், 2 அண்டு இருந்தது 1 அண்டு வரும். அவ இப்ப கேசிய கணிங்க. இதுண்ட சரிவு எவ்வளவு? 2. அப்ப 4 இங்கு 1 அண்டு வரும். அவ கேசி என்ன செய்யுது? குறையுது. அவ கேசி குறைஞ்சா கேசியை கூட்டுவதற்காக சமநிலை என்ன செய்யும்? வலதுபுறம் நகரும். அப்படி வலதுபுறம் நகரிக்க உங்களுக்கு என்ன BiOCl வெள்ளை உள்வடிவம் அவதானிக்கப்படும். அப்ப நீரை சேர்க்கிறதால நீரின் சரிவு அதிகரித்து நீரின் சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை நகரையில் நீர் ஒரு கரைப்பா. நீரை சேர்க்கிறதால தாக்கிகள் விளைவுகள்கிட்ட சரிவு ஒரே அளவால குறைக்கப்படும். இங்க HCl என்ற சரிவின் வர்க்கம் கோவையில காணப்படுவதால HCl என்ற சரிவு குறைவு உயர்வாக இருக்கு. BiCl3 என்ற சரிவு ஐதாக்கத்தால வந்த சரிவு குறைவு மட்டும். அதுக்கு ஸ்கியார்ட் பாக்குறதால அது இன்னும் ஒரு மடங்கு கூடவாக என்ன செய்யும்? சரிவு குறையும். ஆகவே கேசி ஒட்டுமொத்தமாக குறைய, கேசி மாறக்கூடாது, மாறாக கேசியை அதிகரிக்கும் முகமாக சமநிலை வலதுபுறம் நகருது. அப்ப இது ஒத்த ஒரு கேள்விதான் இங்க சொல்லப்பட்டிருக்காங்க. கூட்டினால் எல்லாம் அப்படித்தானே ஸ்கியார்டா இருக்கிறால கூட்டினாலும் சாதாரணமாக கூடாது, அசாதாரணமாக கூடாது. குறைச்சாலும் சாதாரணமாக குறையாது, அசாதாரணமாக குறையும். சரியா? நாங்கள் அடுத்த கேள்வியை மிச்சம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். வெள்ளிக்கிழமை நான் இதுல தொடர்ச்சி செய்து போடுறேன். சரியா?